ஹாய் காய்ஸ், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க. அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. என்னென்னா, இந்த விஷயந்தான் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்த விஷயம். நான் இதை வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த விஷயம். அது இன்றைக்கி நடக்க போகுது. அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடும் கடல், லெஃப்ட் சைடும் கடல். அருமையான தருணம்ல. ஏன்னா இது நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். அதை நான் வீடியோவாக எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அது ஃபைனலாக நிறைவேறிடுச்சுங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பாம்பன் பிரிட்ஜில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு காட்டுறதுக்கு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா, இந்த கிளியரான வாட்டர் இங்கே ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் ராமநாதபுரம் சுற்றி இருக்கும். வேறு எங்கேயாவது இருக்குன்னா நான் பார்த்ததில்ல இது வரைக்கும் இந்த மாதிரி கிளியர் வாட்ரு. ஏன்னா நான் போனதில்லை அந்தளவுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாம் அந்த பாம்பன் பாலத்தை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் நோட்ஸ், அதாவது இன்டர்நெட்டில் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பாம்பன் பாலத்தை பார்த்திங்கன்னா 1914 ரயில்வே பாலமாக நம்ம ஆங்கிலேயர்கள் இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டேமேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், ஒரு அந்த புயல்லாம் வந்துச்சு பார்த்திங்களா. அதுக்கப்புறம் இதை ரீபில்ட் பண்ணாங்க. அதாவது தனுஷ்கோடி அந்த டைமில் தான் எதுவும் நடந்துச்சு. அந்த பிரிட்ஜும் டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ரீபில்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரோட் பிரிட்ஜ் 1988 இந்த ரோட் பிரிட்ஜு நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாலம் ரீசெண்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1960 சம்திங். அதுக்கப்புறம் இந்த அப்போ கட்டின பாலம் இப்போ தான் டேமேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், 2020 நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போயே அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ட்ரெயினில் அந்த ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஓல்டு பிரிட்ஜில். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நியூ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அப்போயே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திறந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி அந்த பிரிட்ஜை பார்க்குறதுக்கு. அதுலேயும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக அந்த ட்ரெயினில் நம்ம நியூ பிரிட்ஜில் ட்ராவல் பண்ண போகிறேன். வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பயணம். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ராமேஸ்வரத்தில் இது மட்டும் இல்லைங்க, நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. மெயினாக டெம்பிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரியமான் பீச்சு, அதுக்கப்புறம் குருசடை தீவில் போட்டிங்கு, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ராமேஸ்வரத்தில் நிறைய ஸ்பாட் இருக்குது. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அதுக்கு தான் பஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். எப்பா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க, பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா. அதனால் ஷேர் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம். பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா வேர்க்கோடு அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் வரும். அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் வரும். அதர் பஸ் எல்லாமே கோவிலோட ஸ்டாப் ஆகிடுங்க. வேர்க்கோடு பஸ் மட்டும்தான் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வர முடியும். அது இல்லைன்னா ஷேர் ஆட்டோ தான். இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி வந்தீங்கன்னா ஒரு 150 கேட்பாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா, சென்னைக்கு தாங்க போக போகிறோம். அதுக்கு தான் நான் டிக்கெட் கவுண்டரே தேடிகிட்டு இருக்கேன்.
ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வந்த ரைட் சைட்லேயே இருக்கும். அந்த வழி வந்து அந்த சைடாக வரும். இது இந்த இந்த வழியில் இருக்குது. அதாவது கொஞ்சம் உள்ளே வரணும். உள்ளே வந்தால் தான் அந்த ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த சைடு எல்லா கவுண்டரையும் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து டிக்கெட் எடுத்தாச்சு கைஸ். ஏன்னா டிக்கெட் வந்து சென்னைக்கு கிடையாது, நாங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். அதில் வந்து ஒன்று ஆர்ஐசி, ஒன்று வந்து பர்த்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அது சைடில் ஓவர் தான். ஏன் அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே ராமநாதபுரத்துலேருந்து தான் போவோம். எங்கள் ஊருக்கு அதான் பார்க்கும். சரி, இந்த வீடியோ கவர் பண்ணுறதுக்காக நான் ராமேஸ்வரம் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் மெயினாக. ப்ளஸ் நானுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்தேன். பார்க்கலாம் நம்ம ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ டிக்கெட் எடுத்தது பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு. அங்கேருந்து நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்துட்டு நம்ம அஸ்யூஷுவல் ஸ்லீப்பரில் வந்து போயிடலாம். ரொம்ப நாள் கழித்து ராமேஸ்வரம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட பாம்பன் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு முன்னாடி, புதுப்பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆஃப்டர் இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஷன் பார்க்குறதுக்கு. பழையபடி இங்கே வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் பாம்பன் பிரிட்ஜையும் நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ராமேஸ்வரத்துக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஐசிஎஃப் கோச் வந்து தான் சென்னைக்கு ரெகுலர் ட்ரெயினில் சொல்கிறேன். ஐசிஎஃப் கோச் தான் இருக்கும். ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த கோச்சில் ட்ராவல் பண்ண போகிறோம் ரெகுலர் ட்ரெயினில். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்ஹெச்பி கோச்சில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ். இது வந்து எந்த வழியில் போகணும், ராமநாதபுரம், மானாமதுரை, அதிலேருந்து காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து ரைட் சைட் கட் பண்ணி அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, அதுலேருந்து திருவாரூர் ஜங்ஷன் அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி போகிற ட்ரெயின் இது. அன்ரிசர்வ் பொறுத்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கூட்டம் இல்லைங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஏர்லியாக இங்கேருந்து கிளம்புறனால கூட்டம் பெருசாக இல்லை. போக போக கொஞ்சம் கூட்டம் ஆகும்னு நினைக்கிறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கி லைன்லேருந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இந்த லைனில் பார்த்திங்கன்னா 2 ட்ரெயின் அவைலபிலிட்டி இருக்குது. அதனால தான் அந்தளவுக்கு கூட்டம் இங்கேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த 2 ட்ரெயினுக்குமே ஓரளவுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா சேது சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு அந்த டிமாண்ட் இருக்கும். பின்னாடி சைடு ஏதோ இருக்காங்க, ஒரு 10 பேர் 12 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அன்ரிசர்வில். இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாரிங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் உள்ள ட்ரெயினை சுற்றி பார்க்கணும் கொஞ்சம் ஆசை. அதனால தான் கொஞ்சம் ஏசிக்குள்ளே எல்லாம் போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நியூ ட்ரெயின் இல்லையா, அதனால் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. அதனால தான் உள்ளே போயிட்டுலாம் கொஞ்சம் எடுத்தேன் வீடியோ. ஏன்னா நான் பார்த்தது இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் காட்டணும் இல்லையா, அதனால தான். இது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஐ திங்க் இதெல்லாமே வந்துட்டு உள்ளே சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே ஏற்றி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தேங்க, ஃப்ரண்ட்டில் உள்ள அன்ரிசர்வில் பின்னாடியாவது பரவாயில்ல, முன்னாடி அந்தளவுக்கு பெருசாக இல்லை. 1 or 2 அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதான் இவங்க கூட லோக்கலில் போகிறவங்களாக கூட இருக்கலாம். சென்னைக்கு போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது டைம் பார்த்திங்கன்னா இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து எப்படி 13 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் பெருசாக யாரும் இங்கே லைக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. நான் இவ்வளோ சீக்கிரம்லாம் ராமேஸ்வரம் வந்ததில்லைங்க. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்திருக்கேன். எதுக்குன்னா
எங்கள் ஊர்லேருந்து அன்ரிசரில் போவோம். அப்போனா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஏறக்கூட முடியாதனால ராமேஸ்வரம் வந்து தான் ஏறுவோம். ஏன்னா இங்கே வந்தால் கொஞ்சம் சீட்டெல்லாம் கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நைட் டைம் தான் வருவோம். நைட் டைம் வந்தால், ஏன்னா இங்கேருந்து போகும்போது ராமேஸ்வரத்துலேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக க்ரௌடு இருக்காது. அதாவது சீட்டு கிடைக்கும், க்ரௌடு இருக்கும், சீட்டு கிடைக்கும். அதுக்காகவே வந்து நாங்கள் ராமேஸ்வரம் வந்துட்டு இங்கேருந்து போவோம். ஃபைனலாக வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்கங்க. கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்து 4 மணிக்கு இங்கேருந்து எடுத்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இருந்தது. நானும் சுற்றி பார்த்தேங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் நான் சுற்றி பார்த்தேன். என்ன ட்ரெயின் நேம்னே எனக்கு தெரியல. என்னடா ட்ரெயின் நேம், எனக்கு கொஞ்சம் க்யூரியாசிட்டி. இந்த ட்ரெயினில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் அதிகமாக லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் தான். அதனால் வந்து இந்த ட்ரெயினை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இது என்ன ட்ரெயினே என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. பக்கத்தில் உள்ள ட்ரெயின் நேம் போர்டு எதுவுமே இல்லை, அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த ரைட் சைடில் இருந்தது பார்த்திங்கன்னா போட் மெயில் இருந்தது. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் வந்து அதை தான் வந்து இங்கே எடுப்பாங்க சென்னைக்கு. ஸோ அதனால் அதை ஈஸியாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த ட்ரெயின் நேம் என்னால் தெரியல. அப்படியே நம்ம ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. சூப்பராக இருந்தது அப்படியே போகிறதுக்கு. ட்ரெயின் ஜேர்னி தாங்க. என்ன தான் இருந்தாலுமே எனக்கு பிடிச்சது பர்சனலாக. உங்களுக்கெலாம் எப்படி என்னன்னு தெரில, நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின் ஜேர்னி. அதனால் அப்படியே கிளம்பியாச்சுங்க சென்னைக்கு. அதுவும் எனக்கு என்னன்னு தெரில, ஏன்னா ஆர்ஏசி டிடிஆர்ட்ட தான் கொஞ்சம் கேட்கணும் பர்த்துக்கு. ஃபில் ஆகுமா என்னன்னு தெரில. இந்த ட்ரெயின் ரொம்ப டிமாண்டாக இருக்குங்க. நான் 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே பிஃபோராகவே புக் பண்ணிட்டேன். ஆர்ஏசியில் தான் புக் பண்ணேன். ஃபைனலாக அது ஆர்ஏசியில் தான் முடிஞ்சிருக்கு. இந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்தளவுக்கு டிமாண்ட் இருக்காதுன்னு நினச்சேன். பட் ஆனால் பயங்கர டிமாண்ட் இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிட்ஜு தாங்க. அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டட். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
பாம்பன் பிரிட்ஜோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.07 கிலோமீட்டருங்க. அதை வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இப்போ வந்து கடந்து வருது. அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் செக் பண்ணலை. இதோட ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 75 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பிரிட்ஜ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குங்க. இப்போ மண்டபம் வந்துட்டேங்க. மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுச்சு, நிற்காது. மண்டபம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ராமநாதபுரம் ஃபைனலாக வந்துட்டோங்க. எப்போவும் வர்ற ஊர், ஏன்னா எங்கள் ஊருக்கு இது பக்கம். எப்போவுமே இதில் தான் வருவோம், ராமநாதபுரத்தில் தான் வருவோம். இங்கேருந்து ட்ரெயின் ஏறிட்டு போவோம் சென்னைக்கு. இன்றைக்கி ராமேஸ்வரத்துலேருந்து வந்திருக்கோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலாக ராமநாதபுரம் ரீச் ஆகிட்டோங்க. பரவாயில்லங்க, நல்ல க்ரௌடு தான் வருது. நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, ஏன்னா மெயின் ஸ்டேஷனால் நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு மட்டும் இல்லாமல் இடையில வர்ற ஊருக்கு எல்லாத்துக்கும் ஆள் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் நல்ல க்ரௌடு நிற்கிது ராமநாதபுரத்தில். இப்போ நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கோம். ஷார்ப்பாக வந்து அந்த டைமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி. பரமக்குடியும் ரீச் ஆகிட்டோங்க. இங்கேயுமே நல்ல க்ரௌடு வந்து ஏறுறாங்க. ராமநாதபுரம் பரமக்குடி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேஸு. அதனால் அங்கே சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ளவங்க, சுற்றி உள்ள ஊருக்காரவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்து தான் ஏறுவாங்க. சென்னைக்கு போகிறவங்க, மற்ற ஊருக்கு போகிறவங்க எல்லாருமே. அப்படியே ஈவினிங் டைம் வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரெயின் ஜேர்னி ப்ளஸ் இந்த இயற்கை காட்சி. ட்ரெயின் ஜேர்னி. இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து வர ட்ராக்கு, அப்படியே மானாமதுரையோட ஜாயின் பண்ணுது ஜங்ஷனில்.
இப்போ பார்த்தீங்கன்னா மானாமதுரைக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டோங்க. அதனால் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடியே வந்ததுனால. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஏறல. சிக்னலுக்கு வெயிட்டிங், இந்த சிக்னல் போடல. சிக்னல் போட்டாச்சுங்க, வண்டி மூவ் பண்ண போகிறாங்க. வைகாரை தாங்க கிராஸ் பண்ணுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்குன்னு. மழை வந்ததுக்கப்புறம் தான் அதில் தண்ணி பயங்கரமாக ஓடும். இப்போ சிவகங்கை தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அந்தளவுக்கு க்ரௌடு ஏறல. மானாமதுரை மாதிரி இங்கேயுமே க்ரௌடு ஏறல. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா காரைக்குடி போகலாம். ஃபைனலாக சாப்பாடு கடையே காட்டிட்டாங்க. உள்ளேயே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட தான் நாங்கள் சாப்பாடு வாங்கி ட்ரை பண்ணோம், சப்பாத்தியும் வெஜ் பிரியாணியும். சப்பாத்தி டேஸ்ட் எப்படி இருக்குது? ஓகேவா? குவான்டிட்டி ஆனால் அது 60 ரூபா இல்லை. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது வெஜ் பிரியாணி வாங்கியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வாங்கினது அந்த காஸ்ட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது, அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ரயில்வேயில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, என்னாலும் ஓகே. பசிக்கு வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சம் அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து டேஸ்ட்டு தான் நல்லா இருந்திருக்கும். ஏதோ பரவாயில்ல, அந்த பசியில் வந்து சாப்பிட்டோங்க. சாப்பாடு கிடைக்காம இருக்கிறதுக்கு இது ஏதோ ஹெல்ப் ஆச்சு. உங்களுக்கு பசிக்குதுன்னா இங்கே ட்ரெயின்லேயே வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திருவாரூர் வரைக்குமே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. இதுக்கப்புறம் திருவாரூரில் தான் கிடைக்கும். அது 9:30 ஆகிடும். அப்போ லேட்டாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அங்கே நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு வாங்கிட்டு அங்கே நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே ட்ரெயின் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா சிக்னல் போட்டிருக்கான். ஐ திங்க் கிராசிங் இருக்கும், ஏன்னா கல்லல் நீர் இருக்கும். கிராசிங் வந்து இருந்துச்சு. அது என்ன ட்ரெயின்னு பார்க்கலாம்.
காரைக்குடி வந்துட்டோங்க. இங்கே கொஞ்சம் டிலேயாக தான் வந்துச்சு. ஏன்னா அங்கே கல்லலில் ரொம்ப நேரமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்தனால கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. இங்கே பாருங்களேன், ஒரு அதிசயம் நடக்கும். நான் ஒரு இடத்துல கரெக்டாக நிற்பேன், நம்ம தேசிய கொடிக்கு நேர கரெக்டாக ஸ்டாப் ஆச்சுங்க. செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இங்கே நிறைய பேர் ஏறுறாங்க காரைக்குடியில். சிவகங்கை மானாமதுரை அளவுக்கு கூட இங்கே கொஞ்சம் பெட்டர். நிறைய பேர் கொஞ்சம் ஏறினாங்க இங்கே. இதுக்கப்புறம் தான் அல்டிமேட்டு அறந்தாங்கி லைனில் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஏறுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின்னா இல்லை, ரெகுலர் ட்ரெயின் இப்போ தான் புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது ரொம்ப டிமாண்டாக இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மெயின் சம்பவமே. இப்போ தான் நம்ம ரைட் சைடு எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சென்னை ரூட்டு. அது எந்த ரூட்னா திருச்சி, புதுக்கோட்டை திருச்சி போய் சென்னை போகிற ரூட்டு. நம்ம இப்போ ரைட் சைடு எடுக்க போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் போகிற ரூட்டு. இந்த லைனில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கே இருக்காது. அதாவது இனிமேல் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தானே இந்த ட்ரெயின் ரூட்லாம் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ரூட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊர் பக்கமே இன்னும் வந்து கனெக்ட் பண்ணலை. அதாவது ராமநாதபுரம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் எலக்ட்ரிக் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கும் கனெக்ட் பண்ணிடுவாங்க எலக்ட்ரிக் ரூட்டு. பார்க்கலாம் அது எப்போ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் எடுத்து அறந்தாங்கி ரூட்டை பிடிச்சி கிளம்பிட்டாங்கங்க. ஃபைனலாக அறந்தாங்கியும் வந்து சேர்ந்துட்டோம். பரவாயில்லைங்க, இங்கேயும் நல்ல க்ரௌடு தான் ஏறுறாங்க அறந்தாங்கியில். இங்கே என்ன பிரச்சனைனா, பிளாட்ஃபார்ம் வந்து சின்னது. அதனால் அன்ரிசர்வில் வந்து உங்களால் ஏற முடியாது. ஒன்று முன்னாடி ஏறணும். அந்த டைமில் என்ன பண்ணுவார்னா பின்னாடியில் ஏற முடியாது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் பத்தாது. முன்னாடியில் வந்துட்டு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. முன்னாடியில் தான் அங்கே அவங்க அலாட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கவுண்டர் டிக்கெட் கவுண்டரில் சொல்லிடுவாங்க போல், முன்னாடியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிசர்வில். ஏன்னா அது பிளாட்ஃபார்ம் சின்னதுனால. பட்டுக்கோட்டை வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரௌடு. அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி இந்த லைனாமே இது நல்ல க்ரௌட் இருக்கும். ஏன்னா இது ரெகுலர் ட்ரெயின்னால நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல க்ரௌடு தான் ஏறினாங்க. இங்கேயும் அதே மாதிரி விஷயந்தாங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் பத்தாது. அதனால் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி அந்த மாதிரி தான் பீப்புள் வந்து ஏறுவாங்க. இங்கே சில வீடியோ என்னால் எடுக்க முடியல. என்னென்னா சில பேர் ஏறுறாங்க, இறங்குறாங்க, ஓடுறாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஸ்டேஷனில் நடந்துச்சு. ட்ரெயின் ஏறதுக்காக வந்துட்டு கரெக்டான கம்பார்ட்மெண்ட்டில் நிற்கலை போல். இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு இங்கே. ஏன்னா மற்ற ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கே வந்து அந்த பொட்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, கம்பார்ட்மெண்ட் நிற்கிது அப்படின்ட்டு. இங்கே கொடுக்கல. அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனில் தெரியாமல் நின்று அதை அந்த ட்ரெயின் நின்றதுக்கப்புறம் தான் S1 S2 அதை பார்த்துட்டு தான் ஓடி வராங்க இங்கே. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி. அங்கே தான் ரீச் ஆகிட்ருக்கோம். இங்கேயும் நல்ல க்ரௌடு தாங்க ஏறுறாங்க. ஏன்னா வேறு ட்ரெயினே கிடையாது. இதுக்கப்புறம் போனால் அவங்க திருவாரூர் தான் போகணும். அவங்களுக்கு இந்த ட்ரெயின் இருக்கும்போது அவங்க ஏன் போக போகிறாங்க? ஸோ அதனால் இதே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்ல க்ரௌடு தான் இங்கேயும் ஏறினாங்க.
அடுத்த ஜங்ஷனுங்க, மெயின் ஜங்ஷன் திருவாரூர் ஜங்ஷன். ஸோ இங்கே சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் இங்கே எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கடையை தாங்க தேடி கண்டுபிடிக்கணும் சாப்பாட்டுக்கு. அதுக்கு தான் ட்ரை பண்ணோம், தேடிக்கிட்டே இருந்தோம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சே பக்கத்தில் ஒரு தூரத்தில் ஏதோ கடை மாதிரி தெரிஞ்சது, பக்கத்துலேயே இருந்தது. அதுவும் நாங்கள் எங்கள் கம்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இருந்தது. என்னென்ன இருக்கு? இட்லி கொடுங்களேன். இட்லி பூரி, இட்லி பூரியா? ஆமாம், எனக்கு இட்லி கொடுத்துருங்க. ஃபைனலாக ஒரு இட்லி வாங்கியாச்சுங்க. ரொம்ப வேண்டாம், எனக்கு பசிக்கல, அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கு. தேங்காய் சட்னி காரமாக இருக்கா? அதெல்லாம் சாப்பிட்டு ஃபோனை சுற்றிக்கிறேன். உண்மையிலே சாப்பாடு சூப்பராக இருந்ததுங்க. ஒர்த்து 40 ரூபா தான், பெருசாக இல்லை, 40 ரூபா தாங்க. செம்ம ஒர்த்துங்க. நீங்கள் திருவாரூரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த கடையை நல்லா பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவாரூர் ட்ரை பண்ணுங்கள். காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் அதை விட எக்ஸ்ட்ராவே இருந்தது. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் எல்லாமே. ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ட்ரெயின் இருந்தது, அப்போ தான் வந்து நின்றுது. பேசஞ்சர் ஃபுல்லாகவே அன்ரிசர்வில் இருந்தது. என்னென்னா பெங்களூர்லேருந்து காரைக்கால் போகிற ட்ரெயின். ஸோ அதான் வந்து நின்றுட்டு இருந்தது பக்கத்தில். ஃபைனலாக திருவாரூர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க இந்த ட்ரெயின். நெக்ஸ்ட்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் தான் நிற்கும். இடையில ஏதாவது கிராசிங் இருந்தால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எந்த ஸ்டேஷனில் நிற்கிதுன்னு. இப்போ பேரளம்னு ஒரு ஊரில் தாங்க நிற்கிது கிராசிங்காக. இப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வருது, அதுக்காக இந்த ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு. காரைக்குடி எக்ஸ்பிரஸ். தூக்கமே வரலைங்க. அதனால் படிக்கிட்ட பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் மயிலாடுதுறை வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்தா ஒரு ட்ரெயின் கிராசிங் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, அது எந்த ட்ரெயின் வருது அப்படின்னு. வேறு எந்த ட்ரெயினும் இல்லைங்க, நம்ம தாம்பரம் ராமேஸ்வரம் ட்ரெயின் தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு, அன்ரிசர்வ்லேயும் சரி
அதுக்கு முன்னாடியே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். செம்ம க்ரௌடாக அந்த ட்ரெயின் வந்துட்டு இருந்தது சென்னையிலேருந்து. போய் உட்கார ஐடி. மயிலாடுதுறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு சொக்கிற மாதிரி இருந்தது. போய் தூங்கிட்டேன். விழுப்புரத்தில் வந்து நான் அந்த என்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதை பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு தூக்கம் பயங்கரமாக இருந்தனால தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை காட்டுறேன், அதை சேஞ்ச் பண்ணுறத. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஜேர்னி சூப்பராக இருந்தது. ராமேஸ்வரத்துலேருந்து வந்து எல்லா ஊரையும் கிராஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். தாம்பரத்தில் கரெக்டாக தாம்பரத்துக்கு 3:10 வந்து ரீச் ஆனோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.